இப்ப சிம்புவை மீட் பண்ணும்போது அந்த படம் திரும்பி எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்களா நீங்க? ஆமா, ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எனக்கு இருந்த மெச்சூரிட்டியோட இன்னைக்கு அதோட கொஞ்சம் ஒரு பெட்டரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னும் இப்ப எனக்கு அந்த படத்துல நிறைய ஃபிளா தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நம்ம அப்ப இன்னைக்கு பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் மேபி அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே ரீவொர்க் பண்ணி ஃப்ரெஷ்ஷாவே ஹெட் டு டெயில் ஷூட் பண்ணலாமான்னு அப்பப்போ தோணும். இப்போ ஏற்கனவே நீங்க பண்றது அதுல ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு கியூட்னஸ் இருந்திருக்கும்ல அந்த ஏஜ்க்கு ஏத்த மாதிரி. ஆமாமா, அது நல்லா இருந்து. சோ நம்ம அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு நம்ம எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சம் எவால்வ் ஆகும்ல. அதை பார்க்கும்போது அது எல்லாமே சேம் கண்டென்ட் திருப்பி ரீஷூட் பண்ணும் போல இருக்கு. ஒரு படம் டிராப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுவோம். டிராப் ஆகும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மேம். அது ஏன்னா நம்ம நிறைய எஃபர்ட் அண்ட் டைம் அதுக்குள்ள ஆல்ரெடி போட்டிருப்போம்ல. பிகாஸ் டே அண்ட் நைட் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃபார் ஆல்மோஸ்ட் 6 months டூ. அப்ப திடீர்னு இது இல்ல அப்படின்றப்போ அதுல நிறைய எஃபர்ட் அண்ட் டைம் போயிடுச்சு. ஸோ அதனால டெஃபினட்டா ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆனா அந்த டைம் பீரியட் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு பேக் அண்ட் சினிமால என்ன நடக்குது, எப்படி நடந்துக்கணும் எல்லாமே வந்து அங்கதான் வந்து கத்துக்கிட்டேன். அது அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த படம் டிராப் ஆனதா சரி, அது எந்த காரணத்துக்காக ஆச்சு, அன்னைக்கு வந்து இன்னும் நம்ம இது பெட்டரா பண்ணிருக்கலாம், இனிமே நம்ம எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கணும். பேக் எண்ட் அப்படின்றப்போ என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு எப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டா டெலிவிஷன் வந்து அப்படியே சினிமாவுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து பேசிக்கா வந்து சினிமால ஒரு சினிமா நிக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குன்றதே எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுல எனக்கு நான் நினைச்சேன் உள்ள போனா அது படமா அப்படியே நடந்து அப்படியே முடிஞ்சிரும்னு சொல்லி. ஸோ சினிமால இருக்கிற சில அதர் என்ன சொல்றது நிறைய லாட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கு. அந்த படத்துக்கு எப்படி வேணா ஸ்ட்ரகிள் வரலாம், எப்படி வேணா கஷ்டம் இருக்கலாம். அதை கரெக்டா எடுத்து முடிச்சிடலாம். ஆனா அது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை பண்றதும் கஷ்டம், சொல்றதும் கஷ்டம், எடுக்கிறதும் கஷ்டம், ரிலீஸ் எல்லாமே கஷ்டமான ப்ராசஸ்ன்றதும் அது எப்படி நம்ம அதுக்குள்ள மாட்டாம ஒரு ப்ராடக்ட்டை கரெக்டா வெளியில எடுத்துட்டு வரணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 4-5 இயர்ஸ்ல தான். நான் வந்து யோசிச்சு பாக்குறேன் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். நான் கேட்கல, பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா திடீர்னு நம்ம ப்ரொடியூசர் கேட்ட பணம் இல்ல அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஆர்டிஸ்ட நம்ம கூப்பிட்டுருப்போம், அந்த ஆர்டிஸ்ட் நிச்சயமா அந்த ரோலுக்கு சரியா வர மாட்டாரு. இப்போ அவரை எடுத்துட்டு இன்னொருத்தரை போடணும். ஃபர்ஸ்ட் படத்துல அந்த ஃப்ரீடம் எல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் மழை கொட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு டேட் கொடுத்துட்டு இல்ல என்னால முடியாது, எனக்கு 3 மாசம் கழிச்சு தான் நான் வேற படம் உங்களுக்கு கொடுக்க முடியும், வேற படத்துக்கு போறேன்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் எந்த மாதிரினா அது வந்து இப்ப மல்டிபிள் இப்போ என்னன்னா சிலது வந்து நம்ம அகலக்கால் வச்சிருவோம். நமக்கு அன்னைக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும்னா அதை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஆஸ்பைரிங்கா இருந்திருப்போம். அதுவும் தப்பாயிடலாம். சில டைம் வந்து பினான்சியல் கிரன்ச் இருந்திருக்கும். அது நமக்கு தெரியும், இது இப்படி ஆரம்பிச்சா தப்பா போய் முடிஞ்சிரும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே அதை நம்ம கரெக்டா இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க மணி சார் வந்து பயங்கர வந்து மேனேஜ் பண்ணி ஒரு ஷூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு பட்ஜெட்ல முடிக்கிறதா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதுல ஒரு 10% கூட நமக்கு இல்ல அந்த டைம்ல. சோ நம்ம பண்ண சில விஷயங்கள் எல்லாமே தப்பா. ஆனா பர்டிகுலரா இதனாலன்னு சொல்லல, அதுல என்னோட ஃபால்ட் இருந்திருக்கலாம், அது நடிச்சவங்க ஃபால்ட் இருந்திருக்கலாம், பிளஸ் ப்ரொடியூசர்ஸோட அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரன்ச் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து அது வந்து தப்பா போயிருக்கலாம். நான் நினைச்சு அன்னைக்கு எனக்கு ஓரளவு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதையே கூட கன்வின்சிங்கா வெளியில எடுத்துருக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு இல்லாம போய் அந்த கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் பண்ண தெரியல எனக்கு. அந்த கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் ஒரு கிரியேட்டிவ் பர்சனா ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மென்ட். ஆமா. பட் இன்னைக்கு இருக்கிற நெல்சனால இன்னைக்கு ஆமா ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியும். ஆமா ஓரளவுக்கு தெரியலன்னா நான் கோலமாவுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆஃபர் இருந்துச்சு. மீன்ஸ் வந்து அந்த படம் நடக்கலன்னா கூட வந்து இப்ப படம் பண்ணலாம் அங்க இருந்து வேட்டை மன்னன்ல இருந்து 3 இயர்ஸ் வந்து எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அந்த வேட்டை மன்னன்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வந்து இந்த வாட்டி படம் பண்ணா அது கரெக்டா நான் நினைச்ச மாதிரி வந்து முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு கரெக்டா ஒரு படம் வேணா சின்ன படமா நம்ம பண்ணும்போது அது ஒரு பெரிய ஸ்கேல்ல ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. சோ அது எல்லாமே நான் பேக் எண்ட்ல மைண்ட்ல ஒர்க் பண்ணி தான் அந்த கோலமாவை அப்படி போய் பொசிஷன் பண்ணும்.